தமிழகத்தின் தற்போதைய கூட்டணி கணக்குகள் மற்றும் அண்ணாமலை செயல்பாடு குறித்து பத்திரிகையாளர் சத்யநாராயணன் தெரிவித்த தகவல்கள் பல கேள்விகளுக்கு விடை தரும் வகையில் அமைந்திருக்கிறது. இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது: அண்ணாமலை ஓயாமல் திமுகவை எதிர்க்கிறார், கட்சிக்காக கடுமையாக உழைக்கிறார். அவர் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் போது கூட பாஜக மேலிடம் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை. டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிப்பது போல நாடகம் நடக்கிறது. எதுவும் நடக்கப் போவதில்லை. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்னவோ உறவு இருக்கிறது என்ற வகையில் சிலர் விரக்தி அடைந்துள்ளனர். இது வேண்டாத கவலை. 2026 தேர்தல் வரை திமுக பாஜக நெருங்கும் வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. அத்தகைய உறவு அழிவில் தள்ளிவிடும் என்று இரு கட்சிகளுக்குமே தெரியும். சிறுபான்மையின ஓட்டுகள் இல்லை என்றால் இன்றைய நிலையில் திமுகவுக்கு 10% ஓட்டு கூட கிடைக்காது. திமுகவுடன் நட்பு கொண்டால் பாஜகவுக்கு மரியாதை இழப்பு மட்டுமின்றி பாஜக ஓட்டுகளே கூட கிடைக்காது. அதனால் அப்படி ஒரு கோமாளித்தனமான உறவு தோன்ற வழியே இல்லை. சட்டம் ஒரு ஆமை, மிக மிக மெதுவாகத்தான் நகரும். அரசியல் வழக்கென்றால் பின்னால் கூட போகும். அதிலும் திமுக ஏற்படுத்தக்கூடிய தாக்கமும் அசாதாரணமானது. அதனால் இதிலெல்லாம் சீக்கிரம் முடிவு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பதில் அர்த்தமில்லை. தவிர கோர்ட் வழக்கு என்பதெல்லாம் திமுகவுக்கு கவலை தரக்கூடிய விஷயமும் அல்ல. அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி விடுமோ என்பதுதான் அதன் கவலை. அதனால்தான் உங்கள் கணக்கை யாரோ போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உஷாராக இருங்கள் என்று அதிமுகவை எச்சரிக்கிறது திமுக. எடப்பாடிக்கோ அதிமுக கணக்கை விட தன் சொந்த கணக்கே முக்கியம். ஆட்சி வராவிட்டாலும் கட்சி தன் கையை விட்டு போய்விடக் கூடாது என்பதே அவர் கணக்கு. அதனால் அவர் பாஜகவை நெருங்கும் வாய்ப்பும் குறைவு. ஒரு திராவிட கட்சி ஆட்சியில் இருப்பதே மற்றொரு திராவிட கட்சிக்கு நல்லது என்ற தனி கணக்கும் இருக்கிறது. எப்படியும் திமுக அதிமுக இரண்டையும் சேர்த்து எதிர்க்கும் நிலைதான் பாஜகவுக்கு வரும். இன்று உண்மையில் எதிர்க்கட்சியாக செயல்படுவது பாஜக மட்டுமே. டாஸ்மாக் ஊழல் பற்றி வேறு எந்த கட்சியும் காட்டாத வேகத்தை அண்ணாமலை மட்டுமே காட்டி வருகிறார். திமுக எதிர்ப்பின் அடையாளமாக அண்ணாமலை மட்டுமே இருப்பதால் அதன் பலனை 2026 பாஜக பெரும் வாய்ப்பே அதிகம். மாறாக அதிமுக பாஜக நெருங்கும் நிலை தோன்றினால் அண்ணாமலையின் உழைப்பும் ஆற்றலும் அப்போதுதான் வீணாகும். பாஜக ஆதரவாளர்கள் விரக்தி அடைய வேண்டிய நேரமும் அதுதான், இப்போது அல்ல என குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.